ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. கல்பாக்கம் அணுல் மின் நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். விக்னேஷ் முத்து, நீங்க இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா ஒரு அனல் மின் நிலையம் அப்படிங்கும் போது எந்த ஒரு நாடுமே இதுல ஒரு ஒப்பந்தத்தில் இருப்பார்கள். உங்களுடைய அனல் மின் நிலையங்களோ அணுமின் நிலையங்களையோ நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தில் இருப்பாங்க. இப்போ கல்பாக்கம்ல எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? எப்போது அங்கே பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது? எந்தெந்த துறைசார் வீரர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள்? திலகவதி, இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த போர் பதற்றம் என்பது ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 244 இடங்கள்ல இன்றைய தினம் முக்கியமான இடங்கள்ல போர் ஒத்திகை நிகழ்வு நடத்தப்படும். அதாவது தங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற நிகழ்வு என்பது நடத்தப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே இரு நாடு ஒப்பந்தங்கள் படி இந்த அணுமின் நிலையத்தில் தாக்குதல் நடத்தக்கூடாது. அதையும் மீறி தாக்குதல் நடந்தால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் இந்த ஒத்திகை என்பது சரியாக 4 மணி அளவிலே தொடங்கி நடைபெற இருக்கிறது. முன்னதாகவே இன்று காலையிலிருந்தே இந்த அணுமின் நிலையத்து பாதுகாப்பு என்பது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தீயணைப்பு படை வீரர்கள், அதே போன்று STRF என்று அழைக்கக்கூடிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், இது கடலை ஒட்டி அமைந்திருப்பதன் காரணமாக கடற்படை வீரர்கள் வான்வெளியிலிருந்து ஒருவேளை ஏவுகணை இல்லட்டு ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடைபெற்றால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது தொடர்பாக அதனை எதிர்கொள்ளும் வகையில் வான்வெளியிலிருந்து வரக்கூடியவற்றை சமாளிப்பதற்காக தொழில்நுட்ப வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை வீரர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் முழுமையான ஒரு கட்டுக்குள் இந்த அனல் மின் நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தல் படி இந்த பயிற்சி என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் நேற்றைய தினம் ஒத்திகை வழங்கி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக வந்திருக்கிறது. உள்ளூர் கலெக்டர், அதே போன்று பாதுகாப்பு படை வீரர்கள் முழுமையாக வந்திருக்கிறார்கள். அனல் மின் நிலையத்தை இப்ப நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். சரியாக 4 மணி அளவிலே இந்த நிகழ்வு என்பது தொடங்குவதற்கு முன்னதாகவே பொதுமக்களுக்கு, உள்ளூர் கிராம மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. போர் ஒத்திகை நடைபெறுகிறது, யாரும் இந்த அனல் மின் நிலையத்தை நோக்கி அல்லது இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் பாதுகாப்பு பயிற்சி முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 மணிக்கு அந்த சைரன் ஒலிக்கும் பொழுது உள்ளே பணியாற்றக்கூடிய நபர்கள் எப்படி அதனை அணுக வேண்டும், ஒருவேளை தாக்குதல் நடைபெற்றால் அங்கிருக்கக்கூடிய பணியாளர்களை எப்படி விரைந்து நாம் காப்பாற்றி அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையை நோக்கி முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாத வண்ணம் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ரேடார் உள்ளிட்ட தாக்குதல் ரேடார் மூலமும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை என்பது முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான பயிற்சி ஏற்கனவே இவர்களுக்கு தெளிவாக அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை நோக்கி தற்பொழுது முழு பாதுகாப்பு என்பது, அதாவது ஒரு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இங்கே வரக்கூடிய நபர்களும் முழுமையாக சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். தீயணைப்பு படை வீரர்கள் ஒரு பக்கம் தயாராக இருக்கிறார்கள். மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயாராக இருக்கிறார்கள். கடற்படை வீரர்கள் இங்கு இருக்கக்கூடிய அந்த கடலை சுற்றி முழுமையாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவேளை கடலோரம் யாரும் வந்துவிடக் கூடாது என்பதை இப்படி அனைத்து விதமான தரைவழி, வான்வழி, கடல்வழி என 3 வழிகளிலும் சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 4 மணி அளவிலே ஒத்திகை நடைபெறும் பொழுது முழுமையாக, அதாவது ஒரு போர் ஏற்பட்டால் அதனை எப்படி சமாளிப்பது, அந்த அளவில் தான் இன்றைய தினம் இது ஒத்திகை என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு நிகழ்வு, ஒரு நடக்கக்கூடிய அந்த போரை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பொறுத்துதான் இன்றைய நிகழ்வு என்பது முழுமையாக நிகழ்த்தி காட்டப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவு நாம் இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம், அதே போன்று சென்னை துறைமுகம், 2 முக்கிய இடங்கள் தான் இந்த போர் ஒத்திகை நிகழ்வு என்பது நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒத்திகை எப்படி நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக நேற்றைய தினம் விரிவாக ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அனல் மின் நிலையத்தின் முக்கிய அதிகாரிகள் அனைவரும் உள்ளே இருக்கிறார்கள். 4 மணி அளவிலே இந்த சைரன் ஒலித்த பிறகு உடனடியாக அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்கள் தங்கள் வேலையை உடனடியாக அப்படியே நிறுத்திவிட்டு பாதுகாப்பான இடங்களில், ஒருவேளை அந்த
ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அறைகளுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வீரர்கள் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது தீவிரவாதிகள் நுழைந்தால் அந்த தாக்குதலை எப்படி நாம் எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்று ஒரு ஒத்திகை நிகழ்த்துவார்கள். அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டால் அவர்களை வெளியே கொண்டு வந்து அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் எப்படி மீட்டு கொண்டு செல்வது என்ற ஒரு ஒத்திகையும் நடைபெற இருக்கிறது. தீயணைப்புத்துறை ஒருவேளை தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிப்பது என்பது தீயணைப்பு வீரர்கள் என பல துறை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த நிகழ்வை இன்றைய தினம் கச்சிதமாக நடத்தி முடிக்க இருக்கிறார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. நாமும் தயாராக இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் உள்ளே அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒத்திகையாக இருந்தாலும் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். மிக முக்கியமாக கடலோரையில் அந்த ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த அனல் மின் நிலையத்தை பொறுத்தளவு அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நிலையில் கடற்கரை ஓரம் ரோந்து பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லைகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே சோதனை செய்யப்படுகிறது. இப்படி இன்றைய நிகழ்வை பொறுத்தளவு 4 மணி அளவிலே சரியாக தொடங்க இருக்கிறது. திலகவதி, போர் பாதுகாப்பு ஒத்திகை கல்பாக்கத்தில் எவ்வாறு நடைபெற உள்ளது என்பது குறித்து விளக்கியிருக்கிறீர்கள். போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பதனை தாண்டி போர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பதிவு செய்திருக்கிறீர்கள். 4 மணி வாக்கில் ஒத்திகை தொடங்கிய பிறகு நாம் மீண்டும் பேசலாம். விக்னேஷ் முத்து, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.